Taste the Daily. சென்னை கிண்டியில் குடும்ப தகராறில் மாற்றுத்திறனாளி பெண் அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கட்டட தொழிலாளியான எழில் முருகனின் மனைவி சுகுணா காது கேளாத வாய் பேச முடியாத மாற்றுத்திறனாளி ஆவார். மாமியாரின் இருக்கையில் அமர்வது தொடர்பாக கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட பிரச்சனையில் எழில் முருகன் கன்னத்தில் அறைந்ததில் சுகுணா மயங்கி விழுந்து உயிரிழந்தார். ஸ்டாலின் ஆட்சியில் கொலை நடக்காத நாட்களே இல்லை என மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் பயணிகளின் செல்போன்களை திருடிய ஆட்டோ ஓட்டுநர் பிடிபட்டார். வடமாநில பயணிகளை குறிவைத்து செல்போன்கள் திருடியதாக வியாசர்பாடியைச் சேர்ந்த ஜோஷ்வா பிடிபட்டார். விசாரணையில் அவர் ஆட்டோ சவாரிக்கு அழைப்பது போல நடித்து செல்போன் திருட்டில் ஈடுபட்டதை ஒப்புக்கொண்டதை அடுத்து அவரிடம் இருந்து 5 செல்போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. விடியா ஸ்டாலின் ஆட்சியில் ஏவல் துறை மீது பயம் இல்லாததால் குற்ற சம்பவங்கள் அதிகரித்து விட்டதாக விமர்சனம் எழுந்துள்ளது. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே பட்டாக்கத்தியால் இருவரை வெட்டிய 3 இளைஞர்கள் பிடிபட்டனர். தேனி பெரியகுளம் சாலையில் பஞ்சர் கடை நடத்தி வருபவர் பெருமாள். இந்நிலையில் கடை முன்பாக பேசிக் கொண்டிருந்த இளைஞர்களை பட்டாக்கத்தி வைத்திருந்த கும்பல் தாக்க முயன்றபோது கிராம மக்கள் வீட்டுக்குள் ஓடி ஒளிந்தனர். அப்போது கடையில் இருந்த பெருமாள் மற்றும் அவரது உறவினரை வெட்டிவிட்டு காரில் தப்பியுள்ளனர். இது குறித்த புகாரின் பேரில் பூதிப்புறத்தைச் சேர்ந்த தங்க தமிழ்ச்செல்வன் உள்ளிட்ட 3 பேர் பிடிபட்டனர். விடியா ஸ்டாலின் அரசு காவல்துறை ரோந்து செல்லாததால் இதுபோன்ற குற்றங்கள் நடப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர்.